திருப்பூர்ல நடந்த விதை திருவிழாவுக்கு போயி, நெறைய கிழங்கு வகைகள், அதுக்கப்புறம் விதைகள்லாம் நெறைய வாங்கிட்டு வந்தேங்க. வாங்கிட்டு வரல, அந்த அண்ணா குடுத்தாரு, கொண்டு வந்தேன்னு தான் சொல்லணும். அத்தன விதைகளையும் உங்ககிட்ட ஷேர் பண்ணலாம், என்னன்னு காமிக்கலாம் அப்படின்றத நெறைய வேலைகள்ல மறந்தே போயிட்டேன். அப்புறம் இன்னைக்கு தான் வந்து கொஞ்சம் எடுத்து பார்த்தேன். சரி இன்னைக்கு இந்த வீடியோ போட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃபர்ஸ்ட்டு காமிச்சது வந்து கொஞ்சம் பர்பிள் கலர்ல இருக்கிற சக்கரவள்ளி கிழங்கு. இதோட குச்சியெல்லாம் நெறைய குடுத்தாரு, கட்டிங்ஸ் மாதிரி. ஆனா, 1 வாரம் திருப்பூர்ல இருந்தனால, அத என்னால பாதுகாக்க முடியல. வீட்ல கொண்டு வந்தும் வச்சேன். அப்புறம் அது காஞ்சு போயிருச்சு. அப்புறம் கிழங்கு வகையில நெறைய கிழங்கு வகைகள். பேரே தெரியல. இனி நடவு பண்ணி அது வளர்ந்து, அதிலிருந்து நம்ம அறுவடை பண்ணும்போது தான் ஒவ்வொன்னா வந்து பேர் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நெனைக்கிறேன். அப்புறம் இந்த கிழங்கெல்லாம் பாருங்க. இதுவும் வந்து பர்பிள் கலர்ல தான் இருக்கு. இது வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா பீஸ் பீஸா கட் பண்ணி நடவு பண்ணி வச்சாலும், ஒரு 10 செடிக்கு மேல நம்ம உருவாக்கலாம். இதுவும் வந்து ஒரு கிழங்கு தான். அந்த ஃபர்ஸ்ட்டு காமிச்ச கிழங்கு வந்து கொஞ்சம் பர்பிள் கலர்ல இருக்க மாரி இருக்கு. இந்த 2வதா காமிச்சது கொஞ்சம் வெள்ள கலர்ல இருக்க மாரி இருக்கு. இந்த அ ராசவள்ளி கிழங்கு இப்படிலாம் சொல்கிறாங்க இல்லைங்க, அந்த மாரி இருக்கும்னு நெனைக்கிறேன். அப்புறம் வெள்ளை வெங்காயம் அதுவும் குடுத்துருந்தாரு. அப்புறம் ஏர் பொட்டேட்டோ, உருளைக்கிழங்கு, கொடி உருளை அதுவும் குடுத்துருந்தாரு. அப்புறம் நம்மக்கிட்ட வந்து ஏற்கனவே வந்து ஆட்டுக்கொம்பு கிழங்கு இருந்துச்சு. அதில வந்து இது வந்து பெரிய வகை. இதுவும் குடுத்துருந்தாரு. கொஞ்சம் சைஸ் பெருசா இருக்க மாதிரி. அப்புறம் காந்தாரி மிளகாயெல்லாம் அப்படியே அள்ளி போட்டாரு. ஆனா விதைகள்லாம் நெறைய இருக்குங்கன்னா, வேண்டாம் அப்படின்னு சொன்னேன். சரி பரவாயில்ல இருக்கட்டும் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, மிளகாய் வகைகள்லாம் நெறைய அனுப்பியிருந்தாரு. அதில ஒண்ணு வந்து கம்மல் மாதிரி இருந்துச்சுங்க அந்த மிளகாயவும். இனி போட்டு பார்க்கலாம் நம்மளுக்கு எப்படி வருது அப்படின்ட்டு. நுரை பீர்க்கங்காய் வந்து குட்டி சைஸ், நம்ம கையிலேயே அடங்குற மாரி குட்டி சைஸ். இது சமையலுக்கும் பயன்படுத்தலாம் அப்படின்னு குடுத்துருந்தாரு. சில கிழங்கு வகையில நம்ம வீட்ல ஏற்கனவே இருந்துச்சு. இந்த குட்டி உருளைக்கிழங்கெல்லாம் வந்து ஏற்கனவே நம்ம வீட்ல கொடி உருளையிலேருந்து பறிச்சது தான். அது ரொம்ப நாள் வச்சிருந்ததுல அது வந்து முளைவிட்டு வளர்ந்துருக்கு. அப்புறம் இது வந்து பொங்கல் டைம்ல வந்து நம்ம எடுத்து வச்ச மஞ்சள். அத எடுத்து ஒரு ஓரமா வச்சுட்டேன். இன்னைக்கு தான் சுத்தம் பண்ணும்போது எடுத்து பார்த்தேன், எல்லாமே முளைவிட்டுருந்துச்சு. நடவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் இந்த கவர்ல இருக்க விதைகள் எல்லாமே அந்த அண்ணா குடுத்தது தான். நெறைய விதைகள் வந்து என்னன்னே எனக்கே தெரியல. சில விதைகள்லாம் பார்க்கும்போதே நம்மளுக்கு தெரியுது. இது இந்த விதைகள் அப்படின்னு சொல்லிட்டு நெறைய விதைகளுக்கு பேரே தெரியல. இந்த அளவுக்கு எனக்கு அள்ளி குடுத்துட்டாரு துரை அண்ணா.